ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இப்போ கட்லெட் செய்கிறதுக்கு நான் காய் ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி ஃப்ரோஷன் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட்லெட் செய்கிறதுக்கு நான் 1 கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த சிவப்பு அவல் 1 கப் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவலில் செய்யும்போது நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் நிறையா கட்லெட் ரெசிபியும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு அப்படியே அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் ஊறட்டும். இது ஊறுறதுக்கு இடையில் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம், மைதா மாவு நல்லா கோட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகாய், மல்லித்தழை இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம், கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், காயும் நல்லா வெந்துருச்சு. 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம காயிலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். தண்ணியும் நல்லா நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை இருத்துட்டு அப்படியே நல்லா கரண்டியிலேயே வச்சு மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அவளும் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா அந்த அவளையும் நல்லா இழுத்துக்குச்சு. நல்லா அவளும் ட்ரையாக இருக்குது. இப்போ காய்கறி, அவல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கட்லெட் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருந்தேன். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயும் கொஞ்சமாக ஊற்றி நான் சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இப்போ அது நல்லா சூடாகட்டும். இப்போ சின்ன உருண்டையாக கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ரவுண்டாக தட்டி எடுத்திருக்கேன். இப்போ ரவுண்டாக தட்டி வச்சுருக்கிறத அப்படியே எடுத்து நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 பக்கமும் நல்லா படுற மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சிவப்பு அவல் வச்சு கட்லெட் செஞ்சு சாப்பிடும்போது உண்மையாலுமே யாருமே கண்டே பிடிக்க முடியாது, நம்ம அவலில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், 4 பீஸ் நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒன்றுன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா மேலே ஃபுல்லாக கரிஞ்சிட்டு உள்ளே நமக்கு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிதமான தீயில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா அழுங்காமல் திருப்பி போட்டுக்கலாம். இது சாஸோடு வச்சு சாப்பிடும்போது, டொமேட்டோ கெட்சப் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அவல் இருந்துச்சு அப்படின்னா செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அவலில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுவே தெரியாது. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சமாக சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.